குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடப்பு நிகழ்வில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 வினாக்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். இதில் 50 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலத்திற்காக சைக்காலஜி மேக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? டார்கெட் 20 அப்படின்ற இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 டாப்பிக்லேருந்து வந்து நம்ம கொஸ்டின் எடுத்துக்கோம். மொத்தம் 14 தேர்வுகள், 1000 வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? டாபிக் வைஸ் ஒரு 8 டெஸ்ட்டும், ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட்டும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெஸ்ட்டும் கிடைக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இந்த தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. சரிங்களா? அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இதில் இணையக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு மட்டும் நம்ம கட்டணம் செலுத்தி வழங்குகிறோம். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பாருங்கள். சரிங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை டச் பண்ணால் உங்களுக்கு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். வியூ பண்ணி படித்து பாருங்கள். அங்கே பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45 டாப்பிக்கு. இந்த 45 டாபிக் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் தான், திருப்புதல் தான். ஓகேங்களா? ஃபுல்லாக திருப்புதல் முடிஞ்சோன்னா ஒரு முழு திருப்புதல் 6 to 10 வரைக்கும், 1 to 10 வரைக்கும் முழு திருப்புதல். 6 to 10 கணிதத்தோட புக் பேக்குக்கே ஒரு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளவியல் முழு தேர்வு ஒன்று, கணிதத்தில் முழு தேர்வு ஒன்று. ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நமது பயிற்சி மைய தொலைபேசி எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி 50 வினாக்கள் பார்த்தாச்சு. அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூஸாக பார்க்க முடியும் உங்களால். ஓகேவா? இன்றைக்கி வந்து 51லேருந்து பார்க்கணும். சரிங்களா? 51வது கொஸ்டின். 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? ஐன்ஸ்டீன் செயற்கைக்கோளை உருவாக்கிய நாடு வந்து பார்த்திங்கன்னா சீனா. ஓகேங்களா? அடுத்தது ஸ்லிம் ஆய்வுக்கலனை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியுள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான். இந்த நிலவு ஆய்வுக்கலனை உருவாக்கிய நாடில் இது 5வது நாடு. சரிங்களா? அடுத்தது 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் மாநிலம் இது அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? நம்ம ஷார்ட்ஸில் கூட இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்போம். சரிங்களா? அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பேஜில் இருந்த கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ஆஃப் எ டெஸ்டினி அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எம் நரவணே. ஓகேங்களா? எம் நரவணே. இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்திய லைஃப் 3 கேம்பிங்ஸ் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜே அக்பர் மற்றும் கே நட்வர் சிங். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட்டும் சேர்த்து தான் பார்க்குறோம். தமிழ்நாடு மாவட்ட உரிமையியல் நீதிபதியாக உள்ள முதல் பழங்குடியின பெண் யார் அப்படின்னா ஸ்ரீபதி. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி வந்து அமைந்துள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். அடுத்தது நாட்டின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை, அதாவது T15 சொல்லுவாங்க, எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில். அடுத்து நாட்டின் மிக நீளமான 4 வழி கம்பி பாலம் சுதர்சன் சேது அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கே அமைஞ்சிருக்குன்னா இதுவும் குஜராத்தில் தான். ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவையை அமைத்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். ஓகேங்களா? அடுத்தது சுதந்திரத்துக்கு பிறகு பொது சிவில் சட்டம் நிறைவேற்றியுள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட். இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஜவுளி கண்காட்சி, அதாவது பாரத் டெக்ஸ் அப்படின்ற 2024 எங்கே நடைபெற்றுச்சுன்னா புதுதில்லியில் இருக்கிற பாரத் மண்டலத்தில் இருந்துச்சு. இது ஜவுளிக்கான கண்காட்சி. ஓகேங்களா? அடுத்தது ககன்யான் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு செல்லும் இந்தியர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அங்கத் பிரதாப். ஓகேங்களா? அஜித் கிருஷ்ணா, சுபான்ஷி சுக்லா, பிரசாந்த் நாயர். இந்த 4 பேர் தான் அதுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. ஓகேங்களா? 4 பேரோட பேர் மறந்துடாதீங்க. அடுத்து சுவாமி நாராயணர் கோயில் திறக்கப்பட்டுள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் 2024. ஓகேங்களா? இது ஒரு இந்து கோயில், அபுதாபியில் திறந்துருக்கிறாங்க. அடுத்து யூபிஐ அறிமுகப்படுத்தி உள்ள நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, இலங்கை, மொரிஷியஸ், UAE. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபுல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இந்தியாவின் முதல் பாவினி வேக ஈநூலை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கல்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நேட்டோ அமைப்பில் புதிய, அதாவது 33வது உறுப்பினராக உள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடன். ஓகேங்களா? சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்புக்கு தலைமை வகிக்கும் நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? அதாவது சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்புனா இந்த புலி, சீட்டா அதெல்லாம் இருக்கீங்களா, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை. அடுத்தது பெண்கள் கருக்கலைப்பை அடிப்படை உரிமை என்று கூறியுள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ். அடுத்தது இந்தியாவின் முதல் கங்கை நதி டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் இருக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி கங்கை நதியில் இருக்கிற டால்பினுக்காக கணக்கெடுப்புகளை ஏற்படுத்திய முதல் நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். அடுத்து ஸ்பேஸ் அப்படின்றது எந்த மாநில அரசினுடைய ஓட்டிட்டு தளம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஓகேங்களா?
இந்தியாவின் முதலாவது பசுஞ்சாண இயற்கை எரிவாயு பங்க் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில். இந்தியாவின் முதல் நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் எங்கே தொடங்கப்பட்டுள்ளனா மேற்கு வங்காள மாநிலத்தில். எல்லாமே இந்தியாவில் முதல்னு வரதுனால படித்து தான் ஆகணும், சரிங்களா? இது ஜிகேலையும் கேட்கலாம், அதனால் படிச்சுக்கோங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரை குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த், முன்னாள் குடியரசுத் தலைவர். இவரோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழு அமைச்சிருந்தாங்க. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பாதை வந்து பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து அகமதாபாத் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ண இருக்குது. உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது, ஓகேங்களா? மலையை குறைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அடுத்தது 2024ஆம் ஆண்டுக்கான பெருந்தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுனா வைரமுத்து. 2024 ஆஸ்கார் விருது பெற்ற சிறந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹைமர், ஓகேங்களா? அந்த படம். அடுத்து 2024 ஆஸ்கார் விருது பெற்ற சிறந்த நடிகர் கிலியன் மர்ஃபி, ஓகேங்களா? இவருக்கு தான் அந்த விருது வழங்கப்பட்டது. அடுத்து 2024 அதாவது ஆஸ்கார் விருதுன்னு வரணும், ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆஸ்கார் விருது சிறந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா எம்மா ஸ்டோன், ஓகேங்களா? இது ஆஸ்கார் விருதுப்பா, யாரும் தவறாக அடிக்கணும், ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடிக்கும்போது மிஸ்டேக் ஆகிருக்கு. அடுத்தது தி ஆர்டர் ஆஃப் த ட்ரக் கியால்போ விருது பூட்டான் அப்படின்ற நாடு தான் இதை வழங்குறாங்க. இது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடிக்கு, ஓகேங்களா? பூட்டான் அரசாக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. தமிழ்நாடு அரசு 2024 ஔவையார் விருது பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாஸ்டினா சூசராஜ் என்கிற பாமா, ஓகேங்களா? இவங்களாம் முக்கியமானது தான். 2024 சாகித்ய அகாடமி தமிழ் மொழிபெயர்ப்பு விருது பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ண என் தட்சிணாமூர்த்தி, அதாவது கருங்குன்றம் என்ற நாவலுக்காக, ஓகேங்களா? அடுத்தது இந்திய கடற்படை ஜடாயு கடற்படை தளம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லட்சத்தீவில் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் டிஎன்யூ சார்பில் எதிர்பார்க்குற வினாக்கள்ப்பா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அட்டம்ப்ட் எழுதிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட வேல்யூ உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா மற்றதையும் படிங்க, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனை யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுமன் குமாரி, ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்எஃப் வீராங்கனை. அடுத்தது ஹட்டி நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்புக்கான நடவடிக்கை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திராவதி, ஓகேங்களா? அதாவது புதிய நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அக்ரே மற்றும் அக்ஸை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இது நீர்மூழ்கி கப்பலாக ஏவுகணையான்னு கேட்டுருவாங்க. மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கான மொபைல் செயலி வந்து பார்த்திங்கன்னா ஷஷம் அப்படின்ற செயல் தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கான மொபைல் செயலி, ஓகேங்களா? அடுத்தது 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 எங்கே நடைபெற இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில், ஓகேங்களா? அடுத்தது 2024 ஐநா மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து. 2024 வலிமை வாய்ந்த காப்பீட்டு நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி நிறுவனம், ஓகேங்களா? நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது 2024 ஐநா மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 126வது இடம். அதேமாதிரி 2022ஆம் ஆண்டு மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவுடைய தரநிலை வந்து பார்த்திங்கன்னா 134. 2022 ஐநா பாலின சமத்துவ குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தரநிலை வந்து பார்த்திங்கன்னா 108, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2024 வெளியிடப்பட்ட தரவுகள். அது 2022 2024 தான் வெளியிட்டாங்க, அதனால் அந்த டேட்டா எடுத்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அடுத்தது 2024 உலக கோடீஸ்வரர்கள் அதிகம் வசிக்கும் நகரம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை 3ஆம் இடத்துல இருக்குது, ஓகேங்களா? உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணக்காரங்க இருக்காங்க, அதுவும் 3ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தது இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் எங்கன்னா கேரளாவில். தமிழ்நாட்டில் 2024 மக்களவைத் தேர்தலில் பதிவாகியுள்ள வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா 69.72%, ஓகேங்களா? அப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ வேல்யூவாக கேட்க வாய்ப்பு இல்லை, பட் கூட்டுற காரணமாக கொடுத்து கேட்கலாம், ஓகேங்களா? 2024 மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் அதாவது இந்தியா ஃபுல்லாக பதிவான வாக்குகளை விட கம்மி அதிகம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம், அதனால் அதை பார்த்துக்கோங்க. தமிழக பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி வேறுபாடுகளை களைவதற்கு யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா சந்துரு தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா குழு அமைச்சாங்க, ஓகேங்களா? அடுத்தது விழிஞ்சம் துறைமுகம் அமைந்துள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, ஓகேங்களா? விழிஞ்சம் துறைமுகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கேரளா, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம பயிற்சி மாணவர்களுக்கு அந்த வீடியோ வந்துடும், சரிங்களா? மற்ற மாணவர்கள் இப்போ சொன்ன வரைக்குமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் டார்கெட் 20 டெஸ்ட் பேட்சோட ஷெடியூலை படித்து பாருங்கள். உங்களுக்கு சைக்காலஜி மேக்ஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இந்த கடைசி 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி மேக்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சை போட்டு பயன்படுத்திக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45 டாபிக் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லா கொஷினுமே அதில் இருக்கும். நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் போட்டு பார்த்துட்டு இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே போதுமானது, ஓகேங்களா? அக்டோபர் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் எனக்கு தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.